ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா கேண்டில் வேக்ஸ் ரீடிங், ஒரு கலெக்டிவ் ரீடிங் பார்க்கலாம். என்ன உங்களுக்கு மெசேஜஸ் யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரீடிங் போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு ஜென்ரல் ரீடிங். இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சூட் ஆகுமோ எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மெசேஜஸ் யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்ன வருது அப்படின்னா, சம் ட்ரிப் நீங்கள் ரீசண்டாக போகிற இடத்துக்கு ஒரு கேன்சல் பண்ணியிருப்பீங்க. இது ஒரு திடீர்னு எடுத்த ஒரு போகலாம் அப்படின்னு நினச்ச விஷயத்துக்கு சட்டுன்னு ஒரு வேணாம், போக வேணாம், மேபி சில டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. ஓகே, சிலருக்கு ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி சீரியஸாக இல்லை. அந்த விஷயத்துக்கு எப்படின்னா, அந்த விஷயத்தை ஒரு கேஷுவலாக எடுத்திருப்பீங்க, இல்லைன்னா ஒரு பெருசாக அதில் ஒரு கேர் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஒரு எஃபர்ட் கொடுத்துருக்க மாட்டீங்க. ஒரு ஹாபி மாதிரி இருந்திருக்கலாம் அந்த விஷயம். இல்லை ஏதோ பண்ணுறோம், ட்ரை பண்ணுறோம், பெருசாக அதில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இல்லை பண்ணியிருந்தாலும் அதில் ஒரு சீரியஸ்னஸ் இருந்திருக்காது. இப்போ எப்படி ஆக போகுது அப்படின்னா, உங்களுடைய ஒரு நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு, இல்லை நீங்கள் ஃபீல்டில் கூட இருக்கலாம், உங்களுடைய ஒர்க்கிங்கில் இருக்கலாம், சம்திங் அது ஒரு நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ண போகிறீங்க, இல்லை பண்ண போகிறீங்க, இல்லை அதில் ஒரு சீரியஸ்னஸ் நீங்கள் காட்ட போகிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அதே மாதிரி சில பேரை நீங்கள் கேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. சில விஷயம் இந்த ரிலேட்டட் உங்களுடைய ஃபேமிலி இல்லை உங்களுடைய ஒர்க்கிங்கில் உங்களை கவனிச்சுட்டு இருக்காங்க, உங்களை பற்றி ஒரு பின்னாடி பேசிட்டு இருக்காங்க, இல்லை நீங்கள் ஏதோ பண்ணுற விஷயத்தில் அவங்க கண்காணிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களெல்லாம் பெருசாக நீங்கள் பேசினா பேசிட்டு போட்டோம், கேர் பண்ணாமல் இருக்கலாம். இல்லைனா ஒரு காம்படிட்டர்ஸாக கூட இருக்கலாம், ஈவன் காம்படிட்டர்ஸாக கூட இருக்கலாம். உங்கள் ஃபீல்டில், உங்களோட ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் பண்ணுற விஷயத்தில் ஒரு அகெயின்ஸ்ட் அந்த மாதிரிலாம் உங்களை ஒரு அப்போசிஷன் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். பட் ஆரம்பத்தில் அது ஒரு பெருசாக நினைக்காதவங்க, அவங்க பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சும் நீங்கள் ஒரு கேர், அதாவது அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் ஒரு ரிட்டர்ன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும்னு நினச்ச விஷயத்துக்கு ஒரு முழு முயற்சியாக இறங்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி யார் உங்களை காம்படிட்டர்ஸாக இருந்தாங்களோ, இல்லை தேவையில்லாமல் உங்களை பற்றி அகெயின்ஸ்ட்டு இல்லை பொசிஷன் பண்ணாங்களோ, அவங்களுக்கு ஒரு ஈக்குவலாக ரிட்டன் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி இவ்வளோ நாள் அந்த போட்டி அப்படின்றது இருந்திருக்காது. இனிமேல் நீங்கள் அதை ஒரு டார்கெட்டை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. இந்த டைமிங் அப்படின்னு இருக்கலாம், இல்லை மெம்பர்ஸ் இருக்கலாம், பீப்புள் இருக்கலாம், இல்லை மணி இருக்கலாம், சம்திங் இந்த டைம்குள்ளே இதை முடிக்கணும், இந்த டைம்குள்ளே இந்த அமௌண்ட் வரணும், இல்லை இந்த ஒர்க் இப்படி தான் பண்ணணும், டே அண்ட் நைட் அப்படின்ற மாதிரி, இல்லை இந்த பீரியட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க முன்னாடி நம்ம சக்ஸஸ் ஆகணும். அவங்களுக்கு ஈக்குவலாக விட உங்களுடைய ஒரு ஸ்டாண்டர்ட் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இல்லை பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்களுடைய ஸ்டாண்டர்ட் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி இருந்த ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாளாக மனசு வைக்கலை. உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி இருக்கீங்க. அது நீங்கள் பண்ணுற விஷயத்தில் நீங்கள் அதுக்குரிய ஒரு எஃபர்ட் இனிமேல் நீங்கள் ஜாஸ்தி கொடுக்க போகிறீங்க. அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த சக்ஸஸ்
உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஆரம்பத்தில் சீரியஸாக இல்லாத விஷயம் மற்றவங்கள வந்து நீங்கள் கேர் பண்ணல, அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது. ஓகே, நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதுக்குரிய ஒர்க் அவுட்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, சிலர் வந்து இந்த வீக்கில் ஒரு ஃபங்க்ஷன், பார்ட்டிஸ் அந்த மாதிரி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நியூ ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணிட்டு போகிறதுக்கு அந்த மாதிரிலாம் தெரியுது. ஃபங்க்ஷன் இருக்கலாம், ஃபேமிலியோடு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சிலர் வந்து இந்த பழைய கோவில்கள், பழைய ஒரு போய் பார்க்குறதுக்கு, பழைய கோயிலுடைய சிற்பங்கள், இந்த ஆர்கிடெக்ட் அதெல்லாம் வந்து போய் பார்க்குறதுக்கும் அந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா அதை பற்றி தொடர்புடைய விஷயங்கள், அந்த ஹிஸ்ட்ரி அப்படின்றது சொல்லலாம். ஸோ அதை பற்றி ஒரு தீவிரமாக அனலைஸ் பண்ணுறது, த ஹிஸ்ட்ரி ஆஃப் எனி கிங் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஒருத்தவங்களுடைய ஒரு பழமை சார்ந்த விஷயங்கள், இல்லை வந்து உங்களுடைய பாரம்பரியமான ஒரு விஷயம், சம்திங் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த வந்து ஒரு சீரியஸாக அனலைஸ் பண்ணுறது, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற விஷயத்த வந்து. ஸோ உங்கள் மூதாதையர்கள் பற்றி, இல்லை வந்து சம்திங் உங்களுக்கு வந்து அதுக்குரிய ஒரு க்ளூஸ் கிடைக்க போகுது. ஃபோட்டோஸாக இருக்கலாம், ஒரு பிளேஸ் நேமாக இருக்கலாம். இது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம், நீங்கள் ரியாலிட்டியில் நீங்கள் திங்க் பண்ணாத விஷயம், அது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கண்ணுக்கு தெரிய போகுது, இல்லை கையில் கிடைக்க போகுது. அதுக்குரிய ஒரு ரிசர்ச் அப்படின்றது வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. இது கிட்டத்தட்ட கொஞ்சம் ஓல்ட் டேஸ் அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் அப்படின்ற மாதிரி. ஃபேமிலினா 3 தலைமுறை 4 தலைமுறை முன்னாடி சொல்லலாம். சிலருக்கு வந்து இந்த இந்த பழைய சிற்பங்கள், கோயில்கள் அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அந்த விஷயத்தில் அதிகமாக நாட்டம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அதர் திங் நான் சொல்லணும் அப்படின்னா, 2 விஷயம் உங்கள் லைஃப்பில் இருக்கலாம். 2 வேஸ், 2 வேஸ் ஒரு டெசிஷனில் உங்கள் லைஃப்பில் போயிட்டுருக்கலாம். பட் இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு பாத்து சூஸ் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இது ஒர்க், சிலருக்கு வந்து ஃபேமிலி, அதாவது ஒர்க் ஃபேமிலி, அண்ட் சிலருக்கு வந்து 2 பர்சன், இல்லை வந்து 2 சிச்சுவேஷன் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ சம்திங் ஒரு விஷயத்தை நோக்கி போகிறீங்க, அது அங்கே வருது. ஸோ அந்த விஷயத்தை வந்து கண்கூடாக, அதாவது அதுக்குரிய ஒரு ஃபுல் ட்ரை அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்குரிய ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி ஒரு ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா வந்து இங்கே வந்து இப்போ நீங்கள் பார்க்குறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, ஒரு கிளாரிட்டி இருக்குது, உங்கள் மனசில் கிளாரிட்டி இருக்குது, மைண்டில் தெளிவு வந்திருக்கு. சில எமோஷ்னல் விஷயத்துலேருந்து நிறைய இது ஹீல் ஆகி வெளியே வந்திருக்கீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுடைய எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், ஃப்யூச்சருக்கு ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்ற எனர்ஜி தான் இருக்குது. இல்லை ஏதோ ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும், உங்களுடைய கோல் அச்சீவ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு விஷயம். முன்னாடி 2 விதமான இருந்த கன்ஃபியூஷன் இப்போ வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு கிளாரிட்டி தெரியுதுங்க. ஆக்சுவலி ஒரு வே சூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு டைவர்ஷன் இல்லாமல் அந்த வேயில் நீங்கள் போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வருது. ஸோ எப்படிப்பட்ட பாதை வேணாலும் இருக்கலாம், அந்த பாதையில் வந்து நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, இதுதான் இனிமேல் நான் மட்டும் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து டைவர்ஷன் அப்படின்றதும் எனக்கு தெரியலை, நீங்கள் வந்து ஒரு ஸ்டடி மைண்டாக எனக்கு தெரியுறீங்க. ஸோ பண்ண போகிற விஷயத்தில் வந்து எப்படி நீங்கள் வந்து இருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு பிளானிங் பண்ணணும், ரிலேட்டட் எனிதிங். ஓகே, ஸோ நீங்கள் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து அதில் என்னென்ன முன்னேற்றம் இருக்கோ நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட், ஃபேமிலி சைட் கான்சன்ட்ரேட், எமோஷ்னலில் பண்ணுறீங்கன்னா அதில் என்னென்ன ஒரு படிகள் இருக்கோ நீங்கள் அதை ஃபேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ சிலருக்கு வந்து ஒரு 2 சிச்சுவேஷன் இருக்கலாம், திஸ் ஆர் தட் அப்படின்றது ஒரு சூஸிங் அப்படின்றது வந்து ஒரு நிலையான நிரந்தரமான ஒரு சூஸ் அப்படின்றது வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து உங்களுடைய ஃப்யூச்சருக்குரிய வழிகள் கொண்டு வர போகிறீங்க, தேட போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. வேறு என்ன மெசேஜஸ் அப்படின்னா, ஸோ மணி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்குங்க, கண்டிப்பாக அதில் வந்து டவுட்டே கிடையாது. ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்குது.
ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக பண்ணணும். நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்தில் வந்து முழு முயற்சி, உழைப்பு அப்படின்றது வந்து இருக்கணும். உழைப்பு அப்படின்றது வந்து அதிகம் அப்படின்றது தெரியுது. இந்த வீக், கம்மிங் வீக் உங்களுக்கு வந்து அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது கிடைக்க போகுது. ஓகே. ஓகே, இங்கே ஒரு ஹார்ட் தெரியுது, அங்கே ஒரு ஃபேஸும் தெரியுது. சம் பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை நினச்சி மிஸ் பண்ணுறாங்க. உங்களுக்காக ஒரு வெயிட்டிங் தெரியுது. இந்த பர்சன் வந்து எப்படி இருக்காங்கன்னா ஒரு தனித்து இருக்காங்க. ஏன்னா உங்களுடைய ஒரு ப்ரெசன்ஸ் அங்கே இல்லை. நீங்கள் வந்து ஒரு கிளாரிட்டி மைண்டில் வந்திருக்கீங்க. பட் அந்த பர்சன் வந்து உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க. எப்படி தெரியுது பாருங்கள், ஒரு ஹார்ட், ஒரு கண் கூட எனக்கு தெரியுது. ஸோ அவங்க வந்து கண்ணை கூட இமைக்காமல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வலிமையில விழி வைத்து காத்திருக்கிறது அந்த மாதிரி இருக்குது. எப்போ நீங்கள் பேசுவீங்க, எப்போ வந்து கம்யூனிகேட் பண்ணுவீங்க. அவங்க வந்து அந்த மன்னிப்பை வந்து கேட்கணும் விரும்புகிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து அந்த அப்பாலஜிஸ் கேட்கணும் விரும்புகிறாங்க. என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ உங்களுக்குள்ளே அவங்க வந்து பேசணும்னு நினைக்கிறாங்க. ஈவன் இப்படி இருந்தாலும் என்ன இவங்க நினைக்கிறாங்கன்னா நீங்கள் தான் வரணும் அப்படின்ற மாதிரி தான். அதாவது வந்து முன்னாடி இருந்த உங்களுடைய ஒரு இந்த லவ் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் வந்து அவங்க வந்தாங்க அப்படின்னா இது வந்து பிரச்சனை ஜாஸ்தியாகும். இல்லை வந்து ஏதாவது வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதனால் அவங்க ஃபர்ஸ்ட் மூவ் கொடுக்குறதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நீங்கள் வர்ற வரைக்கும் அவங்க வெயிட்டிங்கில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் இங்கே ஒரு பாயிண்ட் வருது. பட் அவங்களுக்கு என்னென்னா ஒரு ஒரு ஹோப்லெஸ் தான் எனக்கு தெரியுது. ஒரு அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா வருவாங்களோ வரமாட்டாங்களோ, ஃபுல் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முன்னாடி நீங்கள் எவ்வளோ அவங்களுக்காக இருந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. எவ்வளோ அவங்களுக்காக ஒரு மெனக்கெட்டிருக்கீங்க, அவங்களுக்கு எவ்வளோ அந்த லவ் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி. இந்த ஹார்ட் கூட ஒரு சைடில் கொஞ்சம் லைட்டாக ப்ரோக் ஆகிருக்கு. அவங்களுக்கு அந்த ஃபீலெல்லாம் இருக்குது. அந்த லவ் வந்து மிஸ் பண்ணிட்டோம், அந்த அன்பை வந்து மிஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மனசில் கஷ்டங்கள், ஏக்கங்கள், வருத்தங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் தான் அவங்க வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து என்னென்னா இப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக அவங்களுடைய இதில் இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. உங்கள் மைண்ட் செட் ஃபுல்லாகவே மாறியிருக்கு. நிறைய ஹீலிங் எனர்ஜி உங்களுக்குள்ளே தெரியுது. பட் அந்த பர்சனுக்கு வந்து நீங்கள் இல்லாமல் இருக்கிறது பெரிய ஒரு குறை அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ அவங்களால வந்து எந்த விதமான ஒரு லைஃப்பில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அதே மாதிரி வந்து ஃபர்தராக அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது கூட தெரியலை அப்படின்னு ஒரு பிளைண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இது வரைக்கும் இங்கே முடிஞ்சிருக்கு. இங்கே எனக்கு ஒரு லைன் தெரியுது. சிம்மம் பார்க்குறவங்க சிம்மம், மேஷம், சிம்மம், சில வந்து இந்த பென்டக்கிள்ஸ் சைன் கன்னி, மகரம், ரிஷபம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ ஒன்ஸ் எனர்ஜியும் இருக்குது, பென்டக்கிள்ஸ் எனர்ஜியும் தெரியுது. ஸோ அதர் திங், நீங்கள் வந்து டராட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறையா, இல்லைனா வந்து அஸ்ட்ராலஜி இந்த மாதிரி பார்த்துட்ருக்குறவங்க அந்த மாதிரி தான் தெரியுது. சம் ரிசர்ச் அப்படின்ற அதுலேயும் தெரியுதுங்க. நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் உங்களுடைய இதில் வந்திருக்கு. பட் உங்கள் எனர்ஜி பார்க்கும்போது ரிலாக்ஸேஷன் இருக்குங்க. சம் ரிலாக்ஸ்டு ஃபீல் தான் தெரியுது. எனிதிங் அதாவது எனிதிங் இட் ஹேப்பன்ஸ் பிஃபோர். பட் இப்போ வந்து நீங்கள் ஒரு ரிலீஃபாக இருக்கீங்க. நீங்கள் எதுக்கும் வந்து வருத்தப்படுறதோ இல்லை வந்து மனசில் நினைக்கிறதோ சம்திங் பண்ணுற மைண்ட் செட் யூனிவர்ஸ் மூலயமா உங்களுக்கு நடந்த விஷயங்கள் இல்லை இனிமேல் நடக்க போகிற விஷயங்கள் எதுவாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி முடிவு எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு இதுதான், ஒரு ரிலாக்ஸிங் மைண்ட் அந்த மாதிரி தான் தெரியுது.
ஸோ உங்களுடைய ஃப்யூச்சரை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஓவரால் பாஸ்ட்டில் வந்து நிறைய ஹீல்ட் ஆகிட்டீங்க. ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சரில் நீங்கள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்க. ஓகே, ஸோ ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய ரீடிங். நல்ல ஒரு ரீடிங் அப்படின்னு தான் சொல்வேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.